இன்றைக்கு காலையில் இந்த 2-3 நாளாகவே நான் இந்த காண்டாமிருகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். கர்த்தர் காண்டாமிருகத்தை வச்சு நமக்கு பல உதாரணங்களை சொல்லுகிறார். காண்டாமிருகம் அதை பற்றின ஒரு 4 முக்கியமான செய்திகள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் ஃபுல்லாக இந்த காண்டாமிருகத்தை வர்ணிக்குது பல இடங்களில். இந்த காண்டாமிருகம் அப்படின்னாலே யூனிகான்ஸ், ஹீப்ரூவில் ரீம் அப்படின்னு சொல்லுது. ரீம் அது ஒரு பண்டிகையின் பேரும் கூட. இதை வலுவான ஒரு சக்தியாக காண்டாமிருகத்தை பைபிளில் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஆடுகளை காண்பிக்கிறார். அப்புறம் முயலை பார்த்து இது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு. நட்சத்திரம் பார்த்து சொல்கிறாரு, சந்திரனை சூரியனை பார்த்து சொல்கிறாரு, மண்ணை பார்த்து சொல்கிறாரு, மணலை பார்த்து சொல்கிறாரு, பூக்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி காண்டாமிருகத்தை காட்டி இது மாதிரி நீ இருப்ப அப்படிங்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 4 முக்கியமான விஷயங்கள், காண்டாமிருகத்தை பற்றின ஒரு 4 முக்கிய விஷயங்களை பார்த்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. வாசிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம் என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம், 24ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 வசனங்களை படிப்போம். என்னாகமம் 23, 22. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் அந்த பலனை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் அந்த பலனை வச்சு தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே என்ன பண்ணுவார்கள்னா எய்வார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தில் புறப்பட்ட ஜனத்தை கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை இவர்களுடைய ஸ்பிரிட்டுக்குள்ள நான் வச்சிருக்கேன்னு சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அடிமைகள். எப்படிப்பட்டவர்கள்? அடிமைகள், யுத்தம் பண்ண தெரியாதவர்கள். அவர்கள் ஒரு நாளும் சண்டை பண்ணினது இல்லை, யாரோடையும் ஓங்கி அடித்தது கூட இல்லை, ஒருத்தனை கோபமா திட்டினது கூட இல்லை அவங்க வாழ்க்கை முறை. ஏனென்றால் அவர்கள் 400 வருஷம் என்னவாக இருக்கிறார்கள்? அடிமைகளாக இருக்கிறார்கள். 400 வருஷம் அடிமைகளாகவே வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஒரு எகிப்தியனை கூட சட்டை பிடிச்சதே கிடையாது, அடித்தது கிடையாது, கொன்னது கிடையாது. ஒருத்தனை கொன்னதுக்காக தான் யோசே பயந்து ஊரை விட்டே ஓடி எங்கே போனான்? வனாந்தரத்துக்கு போனான். ஒரே ஒரு எகிப்தியனை கொண்டதுக்காக மோசே அவனை திருப்பி கொன்னுருவான்னு பயந்து எங்கே ஓடிட்டான்னா வனாந்தரத்துக்கு ஓடிட்டான். 400 வருஷ காலம் அடிமைதனத்தினுடைய வாழ்க்கையில் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கோபப்படவும் தெரியாது, திருப்பி அடிக்கவும் தெரியாது, சண்டை பண்ண தெரியாது, யுத்தம் பண்ண தெரியாது. இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி சாதாரணமாக அவர்களை நினைத்து விடாதே. அந்த ஜனத்துக்குள்ள நான் ஒன்றை வச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? அவர்கள் வெளியில் பார்த்தால் பாவத்தை மாதிரி இருக்கிறாங்க, வெளியில பார்த்தா யுத்தம் பண்ண தெரியாதவர்கள் மாதிரி இருக்கிறாங்க, வெளியில பார்த்தா அடிமைகளை மாதிரி இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளான ஆவியிலே நான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை அவர்களுக்குள்ளாக வைத்திருக்கிறேன். அது வெளிப்பட வேண்டிய தருணங்களிலே அது என்ன பண்ணும்னா வெளிப்பட்டு வெளியே வரும். இப்ப அடிமையாய் அந்த தேசத்துக்குள்ள இருக்கிறது வரைக்கும் இந்த காண்டாமிருகத்தோட பலன் அவங்க மேல எழும்பி வரவே இல்லை. இவங்க செங்கடலை கடந்து வெளியில வரும்போது முத ஒரு தேசம் இவர்களுக்கு வழிவிட மறுக்குது. இவங்களை போற வழியில இவங்களை தடை பண்ணி விடமாட்டேன்னு சொல்லுது. இப்பந்தான் உள்ளே கிடக்கிற காண்டாமிருகத்துடைய பலன் வெளிப்பட்டு வருகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களையே அவர்கள் நம்ப முடியாத அளவுக்கு அந்த ஆயி பட்டணத்து மேலே ஏறி அவர்களை அடித்துட்டு அந்த பட்டணத்தை தாண்டி போகிறார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். இவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது, செங்கடலை தாண்டும் போது ஒரு பெரிய ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு ஒரு பெரிய மதிலை கட்டி வச்சு இப்படி தாண்டி போக முடியாம கட்டி வச்சிருக்கிறான். என்ன மதில்? எரிகோ. பட்டணத்து பேர் என்னது? எரிகோ. எரிகோவின் மனிதர்கள் யுத்த வல்லவர்கள், பயங்கரமான ஆளுக. இவர்களோ யுத்தமே செய்ய தெரியாதவர்கள். கர்த்தர் இந்த எரிகோ கிட்ட கொண்டு வந்து யுத்தம் பண்ணுவது எப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஒன்று, இவர்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். ரெண்டு, கர்த்தருடைய யுத்தத்தை இவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில இந்த காண்டாமிருகத்துக்கான பலன் எப்ப வெளியே வரும்னா, நீ சும்மா படுத்து தூங்கும் போது வராது. அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குற பத்தியா, அப்ப இந்த பலனெல்லாம் வராது. இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் ஒன்று உன் ஆவியில் இருக்குதுன்னு எப்ப தெரியும்னா, எப்போ உன்னை எதிரிகள் எதிர்க்க வருகிறார்களோ, எப்போ உன்னை அழிச்சு தீர்க்க வேண்டும் என்று, எப்போ உனக்கு பாதையை விடமாட்டேன்னு சொல்றாங்களோ, எப்போ உன்னை முன்னால விடமாட்டேன் அப்படின்னு தடுக்கிறாங்களோ, அப்ப பரிசுத்தாவியானவர் உன் ஆவிக்குள் இருக்கிற அந்த காண்டாமிருகத்தின் பலனை கர்த்தர் ரெஸ்டரேஷன் பண்ணி வெளியே இருப்பார். இந்த பகலில கர்த்தர் சிலருடைய ஆவிக்குள் இருக்கிற காண்டாமிருகத்தினுடைய பலத்தை வெளியே கொண்டு வருகிற ஒரு காலத்துக்குள்ளாக ஆண்டவர் உன்னை நடத்துகிறார். எப்படி நீ தெரிஞ்சுக்கலாம்? எப்படி நீ புரிஞ்சுக்கலாம்? உனக்கு முன்னால் மாட்டேன்னு சொல்லுது, அது உடைக்க முடியாதுன்னு சொல்லுது, பெரும் சுவர் என்று சொல்லுகிறது. கர்த்தர் அப்பொழுது அதை உடைக்கத்தக்க ஒரு பலத்தை, அதை உடைக்கத்தக்க ஒரு அக்கினியை, அந்த மதிலை புலந்து விட்டு உடைத்து விட்டு அக்கறைக்கு போகத்தக்க நீ சும்மா இருக்கும் போதில்ல, சோதனை வரும்பொழுது நீ சும்மா இருக்கும் போது, உனக்கு துன்பங்கள் வரும்போது நீ சும்மா இருக்கும் போதல்ல, உன்னை மிருகத்தின் அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் தூண்டி விடுவார். ஒரு அத ஆண்டவர் ஒரு ஸ்பிரிட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வருவார். வெளியில் ஆளை பார்த்தா அடிமை, ஓங்கி அடிக்க தெரியாது, பயம், திகில் எல்லாம் நிறைந்து இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இவன் பயத்தை போக்கணும்னு சொல்லி, இவன் துக்கத்தை போக்கணும்னு சொல்லி, இவனையே நம்ப வைக்கணும்னு சொல்லி சில யுத்தங்களை கர்த்தரை அவன் முன்னால வைக்கிறான். இன்றைக்கு உன் முன்னால நிற்கிற சில யுத்தங்கள், எல்லா யுத்தங்களும் இல்ல, சில யுத்தங்கள் எதுக்கு தெரியுமா? கர்த்தர் உன்னையே நம்ப வைக்கும்படி, உன்னையே நீ நம்பணும். எனக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள ஒரு தேவ பிரசனம் இருக்குது. அது எனக்கு முன்னால நிற்கிற யுத்தங்களை அது ஓய பண்ணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஜெபம் பண்ண வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் எங்க வீட்டில் பயங்கர ஒரு பிசாசு போராட்டம் ரொம்ப வருஷமா, ஆனா காலையில் எனக்கு அது அப்படியே மனசில் வெளிப்பட்டுச்சு. நானே அந்த பிசாசை கடிந்து கொண்டு அந்த பிள்ளைக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அது பேச ஆரம்பிச்சிருச்சு. அது பேசுது, அது என்னென்னவோ சொல்லுது. நான் கொல்லுவேன், உன்னை வாழ விட மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லுது. கடைசியில் அது போயிருச்சு அப்படிங்குது. அப்போ உனக்குள்ள ஒரு தேவ அபிஷேகம் இருக்குதா இல்லையா? அசுத்த ஆவிகளை நீ துரத்துவாய் அப்படின்னு ஒரு பைபிளில் வசனம் இருக்குது. மார்க் 16:18 சொல்லுது, சர்ப்பங்களை கையிலே எடுப்பீர்கள், தேள மிதிப்பீங்க, அசுத்த ஆவிகளை துரத்துவீர்கள். அப்படி இருக்குல்ல, இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குன்னு உனக்கு காண்பிப்பதற்காகவே சில யுத்தங்களை கர்த்தர் முன்னால வைப்பார். ஆமென்.
கையை வச்சு சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். சத்தமா, பெரியவர். அவர் அசுத்த ஆவிகளை துரத்துகிறார், சாபங்களை உடைக்கிறார், அந்தகார சக்திகளை முறித்து போடுகிறார். அல்லேலூயா. அப்ப சில யுத்தம் எதுக்கு? சில யுத்தம் எதுக்குன்னா ஒன்று நீயே நம்பணும். ஆமேன்னு சொல்லுங்க. உன்னுடைய ஆவிக்குள்ள காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன் இருக்குன்னு நீ நம்பணும். ஆமேன்னு. அல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க யானை தான் பெருசு, காட்டில் இருக்க மிருகங்களில் யானை தான் ரொம்ப பெருசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குன்னு. ஒரு சிங்கத்தையே காண்டாமிருகம் இப்படி 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 தலையை கீழே குத்துன மாதிரி இருக்கும் பாருங்க, தலையை கீழே குத்துன மாதிரி இருக்கும். காண்டாமிருகம் தலையை கீழே இப்படி போட்டுச்சுனாலே அடுத்து ஒரு யுத்தத்துக்கு தயாராகிருச்சுன்னு அர்த்தம். ஆமே. உன் தலை எங்கேயாவது கொஞ்சம் டவுன் ஆச்சுனாலே நீ நம்பு, ஒரு யுத்தத்துக்கு கர்த்தர் உன்னை தயாராக்கி கொண்டிருக்கிறார். பெரும் யுத்தத்துக்கு, பெரிய யுத்தத்துக்கு. ஆமே. இந்த காண்டாமிருகம் தலையை கீழே போட்டு இந்த கொம்புல சிங்கத்தை தூக்கிச்சுன்னா சிங்கம் செத்துரும். காட்டுக்கே ராஜா யாருதான்னா சிங்கம். சிங்கத்தையே இது தூக்கிச்சுன்னா சிங்கமே செத்து போயிடும். யானையை தூக்கி குறைஞ்சிடும். அது டன்னு கணக்கு வெயிட் உள்ள யானையை ஒரு எரும மாட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் காண்டாமிருகம். அது இப்படி தூக்கி அல்லாக்கா தூக்கி வீசிடும். ஆமே. காண்டாமிருகம் பார்த்தா அப்படி இருக்கும். அது பக்கத்தில் எந்த மிருகம் போனாலும் அது கொம்பை வச்சு இப்படி தூக்கி வீசினா அதோட கதை அதோட முடிஞ்சுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காண்டாமிருகம் தலையை கீழே போட்டுச்சுன்னா அது ஒரு யுத்தத்துக்கு ரெடி. அது தலையை தூக்கிச்சுன்னா அது எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் சரி அதனுடைய சாப உறுதி. இதை வச்சுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை அபிஷேகம் பண்ணி உன் கொம்பை நான் பலப்படுத்துவேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு நான் தருவேன். இந்த ஜனங்கள் போகிற வழியில எல்லா பட்டணங்களையும் சங்கரிப்பார்கள், முறியடிப்பார்கள், எலும்புகளை பட்சித்து நொறுக்குவார்கள். எலும்புகளை பட்சித்து நொறுக்குவார்கள். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் ஆவிக்குள்ள அப்படிப்பட்ட பெரிய பலனை, பெரிய ஆற்றலை, பட்சித்து போடுகிற ஒரு ஆற்றலை, எல்லாத்தையும் தூக்கி வீசுகிற ஒரு உன்னத பலத்தை கர்த்தரை ஆவிக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் அப்படி கவனிச்சுக்கோங்க. எல்லா யுத்தமே செய்ய தெரியாத ஒரு ஆளை கர்த்தர் வனாந்தரத்தில் ஏகப்பட்ட யுத்தங்களை செய்ய வைத்து எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் அவர்களை ஜெயிக்க வைத்தார். ஆமே. 6 ஜாதிகளை ஜெயித்தாங்க, தேசத்தை பிடித்தார்கள். ஒன்று அவங்க ஆவியில் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்துச்சு. கையை வச்சு சொல்லுங்க, என் ஆவியிலையும் சத்தமாக சொல்லுங்க, என்னோட ஸ்பிரிட்டில், என்னோட உள்ளான மனுஷனில் காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன் இருக்கிறது. அது இயேசுடைய பலன். ஆமே. அது பரிசுத்த ஆவியானவருடைய பலனாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, யோபு 39ஆம் அதிகாரம் 9 - 12 வரைக்கும் வாசிங்க. யோபு 39 9 - 12 வரைக்கும் வாசிங்க. இந்த காண்டாமிருகம் வந்து எப்பா உனக்கு வேலை செய்வதற்கு அது சம்மதிக்குமா? காண்டாமிருகத்திட்ட நீ வேலை வாங்க முடியுமா? மாடுகிட்ட வேலை வாங்கலாம், ஆடுகிட்ட வேலை வாங்கலாம், யானைகிட்ட வேலை வாங்கலாம். யானை மரமெல்லாம் இழுக்கும், சப்போர்ட் பண்ணும், இதெல்லாம் பண்ணும். காண்டாமிருகத்திட்ட ஏதாவது நீ வேலை வாங்க முடியுமா? அது வந்து நீ நைட்டெல்லாம் சாப்பாடு போடுறேன் அப்படின்னா வந்து உன் பக்கத்தில் வந்து படுக்குமா? முன்னணியில் இருக்குமா? காண்டாமிருகத்தை நீ வந்து பூட்டுவியா? தேரில் இருக்கிற மாதிரி நீ வந்து ஏர் பூட்டி அதை உழுகிறதுக்கோ இல்லை தேருக்குள்ளே போட்டு இழுக்கிறதுக்கோ ஏதாவது செய்ய முடியுமா? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமா? அது உனக்கு இசைஞ்சு நீ சொல்கிற வேலையெல்லாம் செய்யுமா? அது விவசாயம் பண்ணுமா உனக்கு? அது அதிக பலம் இருக்குன்னு நம்பி
அதுகிட்ட நீ வேலை வாங்குவியா அப்படி கேட்குறாரு. எல்லாம் கவனிங்க, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னை யாருமே அடிமையாக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கை, உன்னை யாருமே அடிமையாக்க முடியாது. அல்லேலூயா. உன் உடம்பை பார்த்தோ உன் மனசை பார்த்தோ உன்னுடைய தோற்றங்களை வைத்தோ உன்னை யாரும் அடிமையாக்க முடியாது. ஏன்னா காண்டாமிருகம் பார்த்தா அப்படி அமைதியாக சாதுவாக அப்படி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது திமிரி இப்படி எழும்பொழுது யானையவே தூக்கி வீசும். அப்படிப்பட்ட பலன் அதுக்குள்ள இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உன்னையும் உன் வாழ்க்கையையும் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் அடிமையாக்க முடியாது, அடிமைப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறதுனால பாவம், சாபம், அந்தகாரம், காரிருள் எதுவும் உன்னை என்ன பண்ண முடியாது, அடிமையாக்க முடியாது. சொல்லுங்க, அடிமையாக்க முடியாது. சொல்லுங்க, நல்லா வாயத்தர சொல்லுங்க, அடிமையாக்க அடிமையாக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் என்னை அடிமைப்படுத்தி என்னை மட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா முடியாது, அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட பலனை காண்டாமிருகத்துக்குள்ள வச்சிருக்கிறார். யோபு நிறைய மிருகங்களை வளர்த்தவன். யோபு ஒட்டகம் வளர்ந்தான், ஆடு மாடுகளை வளர்த்தான், பெரிய பெரிய மிருகங்களை எல்லாம் வளர்த்தான். அதை வச்சு தொழில் பண்ணினான், எல்லாம் வளர்த்து கோடீஸ்வரன் ஆனவன். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, யோபு எல்லாத்தையும் வச்சு பிஸ்னஸ் பண்ணி காசு சம்பாரிச்சிட்ட, காண்டாமிருகத்தை வச்சு உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படி கேட்குறாரு. ஏன்னா அதுக்குள்ள பலன் இருக்குது. அந்த பலனை நீ உன் சொந்த காரியத்துக்காக உபயோகப்படுத்த முடியாது. அதை வச்சு நீ அதை அடிமைப்படுத்தி வேலை வாங்க முடியாது. காண்டாமிருகத்தின் பலம் ஒரு வித்தியாசமான பலன். அது உனக்கு உதவவே உதவாது. அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிறார் என்று யோபுக்கு சொல்லுகிறார். எல்லா மிருகத்தையும் வச்சு நீ வேலை வாங்கிடலாம், காண்டாமிருகத்தை வச்சு வேலை வாங்க முடியாது. அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். யோபு, கலங்காதே. உன்னுடைய எல்லாம் இழந்து போனாலும், எல்லாம் நிர்மூலமானாலும், எல்லாம் காணாம போனாலும், உன் ஆவிக்குள்ள காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலனை வைத்து எல்லாத்தையும் ஆண்டவர் புதுப்பிக்க, ரெஸ்டோர் பண்ண வல்லவராக இருக்கிறாரு. உடம்பையும் காயங்களையும் நம்பாத உன் ஆவிக்குள்ள காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் வெளியில் வருகிற சில இழப்புகள், சில போராட்டங்கள், சில வியாதிகள், சில தோல்விகள், இதையெல்லாம் வச்சு நான் முடிஞ்சு போயிட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காத. உள்ள ஒன்று இருக்குது. தேவன் உனக்குள்ள ஒரு காண்டாமிருகத்தின் ஆற்றலை உள்ள வச்சிருக்கிறாரு. உன்னுடைய ஆவிக்குள்ள பரிசுத்தாவியானவருடைய அந்த காண்டாமிருகத்தின் சக்தியை உள்ள வச்சிருக்கிறாரு. நீ தோற்று போகவே மாட்டேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோபு சொல்றான், ஆமா ஆண்டவரே, என் மீட்பர் ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார். என் சரீரம் முழுவதும் அழிந்து தூசியில் விழுந்தாலும் அங்கிருந்து ஒரு நாள் என் இயேசுவை காண்பேன், என்னுடைய சொந்த கண்களால் அவரை நான் காண்பேன் என்று சொல்கிறார். காண்டாமிருகத்தை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் வேலை உன்னை அடிமைப்படுத்த முடியாது, பணம் உன்னை அடிமைப்படுத்த முடியாது, பாவம் உன்னை அடிமைப்படுத்த முடியாது, எதுவும் உன்னை கண்ட்ரோல் பண்ணி உன்னை அடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உன்னத பலனை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது சங்கீதம் 22:21. சங்கீதம் 92:10, சங்கீதம் 29:6. 3 வசனங்கள் படிங்க. சங்கீதம் 22:21. படிங்க, சத்தமா படிங்க. கேக்
தாவீது தன்னுடைய யுத்த காலங்களில் யுத்தங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறான், ஆண்டவரே, காண்டாமிருகத்தினுடைய கொம்புல யாராவது ஒரு ஆள் மாட்டினா அவன் திருப்பி எந்திரிச்சு வரவே முடியாது. சிங்கம் மாட்டினாலும் சரி, யானை மாட்டினாலும் சரி, எந்த மிருகம் அந்த கொம்பில் பட்டாலும் அந்த கொம்பு அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அந்த கொம்பில் மாட்டினா அது செத்துது. ஆனால் என் வாழ்க்கை இப்போ அந்த காண்டாமிருகத்துடைய கொம்பில் இருக்க மாதிரி தான் இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய யுத்தத்தில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. கிரிட்டிக்கல் பொசிஷன், இனி தப்பவே முடியான்ற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் உங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே. கையை வச்சு சொல்லுங்க, நான் தப்பு வைக்கப்படுவேன். ஏன்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்குள்ள கருத்தை வச்சிருக்கிறாரு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன் இருக்குது. நாம் இந்த காண்டாமிருகத்தின் கொம்புல இனி தப்பவே முடியாது அப்படின்னு இருந்தா கூட எனக்குள் ஒரு காண்டாமிருகத்தின் பலன் இருக்கிறது. அதனாலே நான் தப்பி பிழைப்பேன் என்று சொல்லுகிறான். ஆமே. அல்லேலூயா. 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் படிங்க. எல்லாம் சொல்லுங்க, என் கொம்பை. சொல்லுங்க எல்லாம், என் கொம்பை. நல்லா வாயத்தர சொல்லுங்க, என் கொம்பை, என் வாழ்க்கையை. சொல்லுங்க, என் கொம்பை, என் வாழ்க்கையை. சத்தமா சொல்லுங்க, என் கொம்பை, என் வாழ்க்கையை. சொல்லுங்க, என் வாழ்க்கையை, என் கொம்பை, என் சுபாவத்தை எப்படி மாத்துங்க ஆண்டவரே? காண்டாமிருகத்தின் கொம்பை உயர்த்துவது போல என் கொம்பை என்ன பண்ணுங்க ஆண்டவரே? உயர்த்துங்க. ஏன்னா அதுதான் அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. புது எண்ணெயால் என்ன பண்ணுங்க ஆண்டவரே? அபிஷேகம் பண்ணுங்க. நான் அடிமைதனத்தின் அபிஷேகத்தை உடையவன் அல்ல, காண்டாமிருகத்தின் கொம்பின் அபிஷேகத்தை உடையவன். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அடிமைதனம் என்பது அது ஒரு ஆயுள், அது ஒரு அபிஷேகம். அடிமைதனத்தில் வாடுறது அது ஒரு வகையான அனாயிட்டிங். யுத்தங்களோடு வாழ்கிறது அது ஒரு வகையான அபிஷேகம். தரித்திரத்தில் வாழ்வது அது ஒரு வகையான அபிஷேகம். அல்லேலூயா. ஆமே. இப்போ நாடுகளை பார்க்குறீங்களா இல்லையா? அமெரிக்கா செழிப்பாக இருக்குது. அமெரிக்கா எப்படி இருக்குது சொல்லுங்க? செழிப்பாக இருக்குது. கனடா எப்படி இருக்குது? செழிப்பாக இருக்குது. செழிப்பான நாடு. அங்கே கவர்மெண்ட்டே எல்லாத்துக்கும் காசு கொடுக்குது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் வேலைக்கு போக முடியல, கை கொஞ்சம் வலிக்குதுங்கயா அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா, சரி வீட்டில் கடை அப்படின்னு உனக்கு 2000 ரூபா மாதம் சாப்பிட்றதுக்கு போ, சாப்பிட்டுக்கோ. செழிப்பாக இருக்குது அந்த நாடு. எப்படி இருக்குது? செழிப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. அது ஒரு அபிஷேகம். ஆமீன் சொல்லுங்க. அது ஒரு செழிப்பின் அபிஷேகம். இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளை பாருங்க, அங்கே சாப்பிட்றதுக்கு சோறே. நைஜீரியா, சோமாலியா இந்த மாதிரி நாடு பாருங்க, சாப்பிட்றதுக்கு சோறே இல்லை. மண்ணை எடுத்து திங்கிறான், புழுவை திங்கிறான், கலங்கின தண்ணியை குடிக்கிறான். அங்கே அதெல்லாம் தான் இருக்குது. அது அந்த நாட்டின் மேல் இருக்கிற ஒரு அபிஷேகம். இதெல்லாம் காட்டிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு. தாவீது சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். என்ன அபிஷேகம் தெரியுமா? ஆண்டவரே, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தும் புது எண்ணெயால் அந்த மாதிரியான ஒரு அபிஷேகத்தை என் மேல வையுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலை சுற்றி இருந்த எல்லா நாடுகளையும் யுத்தம் பண்ணி தாவீது சின்ன நாட்டை பெரிய நாடா மாத்திட்டான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ அவன் என்னத்தை கேட்டானோ, அவன் எதை ஆண்டவரிடம் மன்றாடினானோ, தேவன் அதை கொடுத்து அவனையும் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு சுற்றி இருக்கிறதெல்லாம் பெருகணும், எல்லைகள் பெருகணும், பொருளாதாரம் பெருகணும், சுகம் உண்டாகணும், வளம் பெருகணும், நல்ல அனுக்கிரகமான வாழ்வு வரணும். அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம் வெளியே வரணும். எந்த அபிஷேகம் தெரியுமா? யாரும் அடக்க முடியாத அபிஷேகம், எதிரிகளால் தடுக்க முடியாத அபிஷேகம், கர்த்தர்வம் கூட இருக்கிற அபிஷேகம், உள்ளான மனுஷனுக்குள் இருக்கிற அபிஷேகம். அதுதான் பைபிள் சொல்லுது, காண்டாமிருகத்தினுடைய அபிஷேகம். காண்டாமிருகத்தினுடைய பலன் அப்படின்னா என்ன தெரியுமா? பலன் அப்படின்னு சொன்னாலே அது அபிஷேகம். ஆமே ஆமே
அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும் பொழுது நீங்கள் சொல்லுங்க, சத்தமா வாயத்தரம் சொல்லுங்க, நீங்க என்ன ஆவீங்க? பலன் அடைவீர்கள். என்ன பலன் அடைஞ்சாங்க? ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் நடந்து போனார்களோ அங்கெல்லாம் அற்புதம், அடையாளம், அங்கெல்லாம் செழிப்பு. தேவன் மாற்றங்களை சம்பவிக்க பண்ணினார். பட்டணங்களை தேவன் பக்கமாக திருப்பினார். அப்பனா பலன் என்பது உனக்குள் வருகிற தேவனுடைய அபிஷேகம். கையை வைத்து சொல்லுங்க, காண்டாமிருகத்துக்கு ஒப்ப ஒரு பலனை எனக்குள் தாரும் ஆண்டவரே. அது வரும் பொழுது நான் செழிப்படைவேன். அது வரும் பொழுது வரங்கள் எனக்குள்ள வேலை செய்யும். அது வரும் பொழுது எல்லா பூமிக்குரிய நன்மைகளும் என் மேல பெருகும். ஆமே ஆமே, அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் சொல்றான். இது இந்த பலன் எனக்குள்ள வரட்டும், இந்த அபிஷேகத்தால் என்ன நிரப்புங்க. அப்போனா நான் பூமியில் ராஜ்யபாரம் பண்ணுவேன். எல்லாத்தையும் எழுத்துட்டு பலன் அடைஞ்சு நான் கர்த்தருக்காக எழும்பி நிற்பேன். அல்லேலூயா. கடைசியா 4வது ஒரு முக்கிய விஷயம் எந்திரிச்சு இல்லைங்க, முடிக்கிறேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 17, 16, 17 2 வசனங்கள். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஒருவன் 1000 பேரையும் 2 பேரு 10,000 பேரையும் சொல்லுங்க துரத்துவான். 10,000 பேரையும், ஒருவன் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் துரத்துவான். இன்னும் கூட 2 வசனம் கூட முன்னால படிங்க, 14 இருந்து படிங்க பாப்போம். கனிகளினாலும், இங்க பாருங்க, சூரியன்ல இருந்து வருகிற ஆசீர்வாதம், சந்திரன் இருந்து வருகிற ஆசீர்வாதம். சூரியன்ல இருந்து என்ன ஆசீர்வாதம் வரும்? என்ன பிளெஸிங் இருக்கு சூரியன்ல? சூரியன் 4 நாள் இல்லைன்னா எல்லா செடியும் என்ன பண்ணிடும்? அழிஞ்சு போயிடும். செடி இல்லைன்னா என்ன பிரச்சனை? உனக்கு நீ சுவாசிக்கிற காத்து அது எங்க வருது? செடியில இருந்தா வருது ஆக்சிஜன். அது இல்லை. அப்போ ஆக்சிஜன் இல்லைன்னா ஒருத்தன் என்ன ஆவான்? சாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, சூரியனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம், ஆமே, சந்திரனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம், பர்வத மலை மேல இருக்கிற ஆசீர்வாதம். மலைக்குள்ள என்ன இருக்குது? மலைக்குள்ள தங்கம் இருக்குது. மலைக்குள்ள என்ன இருக்குது? இரும்பு இருக்குது. மலைக்குள்ள என்ன இருக்குது? வெள்ளி இருக்கிறது. மலைக்குள்ள என்ன இருக்குது? கிரானைட் இருக்குது. பல நன்மைகளை கர்த்தர் பர்வதத்துக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பர்வதத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தினாலும், மலைகள்ல இருக்கிற திரவியங்கள், நல்ல வாசனை திரவியங்கள், அதெல்லாம் அதனாலும் இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? மோசே மரிக்கிற காலத்தில் யோசேப்பின் எல்லா 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறான். அப்ப யோசேப்பின் கோத்திரத்தின் மீது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் இது. ஆமே. சூரியனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம், சந்திரனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம், மலைக்குள்ளிருந்து வருகிற ஆசீர்வாதம், பூமியிலிருந்து வர்ற ஆசீர்வாதம், மண்ணிலிருந்து வர்றது, தண்ணீரிலிருந்து வர்றது, சகல ஆசீர்வாதங்களும் உன் மேல வரும். அதையும் தாண்டி நல்லா கவனிங்க, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. கையை ஊற்றி சொல்லுங்க, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. ஆமே. ஒரு காலம் அவனுக்கு சோதனை. அந்த சோதனைகளுக்கு பின்பு யோசேப்பு மட்டும் இல்லை, அவருடைய தலைமுறைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே ஆமே.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோதனை காலகட்டங்களை எல்லாம் நீ தாண்டி கடந்து போகும்போது ஆசீர்வாதம் உன் மேலே மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை மேலேயும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை திறந்து விடுகிறார். அவங்க இது யோசேப்பின் மேல் சொல்லப்படுகிற வானத்துல, பூமியில, நட்சத்திரங்களுக்குள்ள, சூரியன்ல, சந்திரன்ல, இவைகளுக்குள்ள தான் வருகிற பெரும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது அப்படியே சொல்லிட்டே கீழே சொல்றாரு. தன்னை சொல்றான். முச்செடிகள்ல யார் எழுந்தருன்னா, ஒரு நாள் மோசே வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது, வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது முச்செடியிலே ஒரு தீ எரிகிறது. மோசேன்னு ஒரு கூப்பிடுறாரு ஆண்டவர். பக்கத்தில் போகிறான், பாதரட்சியை கழட்டி போடுங்கிறாரு. உன்னை இரட்சகனாகவும் மீட்பனாகவும் மாற்றப் போகிறேன் என்று முச்செடியிலே மோசைக்கு தரிசனமானார். அவன் சொல்றான், எனக்கு தரிசனமான அந்த முச்செடியிலே தரிசனமான ஆண்டவர் யோசேப்பையும் அவனுடைய தலைமுறையும் ஆசீர்வதிப்பாராக. யோசேப்பின் சிரசின் மேலும் தன் சகோதரனின் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அடுத்து அவன் அலங்காரம். அலங்காரம் எப்படி இருக்கும்னா, தலையீட்டு காளையினுடைய அலங்காரம் போலவும். அடுத்து அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும். அவைகளாலே, அந்த கொம்புகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, காண்டாமிருகத்தின் அபிஷேகம். அது மேலே வரும் பொழுது எனக்கு எதிராய் நிற்கிற எல்லாவற்றையும் முட்டி துரத்துவான். எல்லாத்தையும் அவனுக்கு எதிராக எப்ராயிம் மனேசேக்கு முன்பாக ஒருவன் நிற்க முடியாது, எல்லாவற்றையும் முட்டி துரத்துகிறான். அவனை எதிர்த்து நிற்கவே இல்லை, அவன் செழிக்கிறான். அவனுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே அவன் நீரூற்றுகள் அண்டையிலே வாசம் பண்ணுகிறான், நதியோரத்தில் இருக்கிறான். அவனுடைய கொடி படருகிறது, எதிரிகள் இல்லை. கர்த்தர் எல்லா ஐஸ்வர்யத்தாலும் ஆசீர்வாதத்தினாலும் யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். முடிக்கும் போது சொல்றார், காண்டாமிருகத்தின் கொம்பினுடைய பலன் உன் மேலே வரும் என்று சொல்லுகிறார். இந்த பகலில் உன்னுடைய உள்ளத்துக்குள் இருக்கிற, ஆவிக்குள் இருக்கிற இந்த காண்டாமிருகத்துடைய பலன் எழும்பி வந்தா உனக்கு முன்னால எதிரிகள் நிற்க முடியாது, அசுத்தாவிகள் நிற்க முடியாது, வியாதிகள் நிற்க முடியாது, பிசாசின் கிரியைகள் நிற்க முடியாது. ஆனா அப்படி ஒரு பெரும் அபிஷேகத்தை கர்த்தர் ஆவிக்குள்ள வச்சிருக்கிறார். வெளி தோற்றம் அல்ல, உள்ளான ஆவியில காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை வைத்திருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்குள்ளிருந்து இந்த காலத்தில் வெளிப்பட பண்ண ஆண்டவரே. காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன் எனக்குள்ளிருந்து வெளிப்பட்டு வருவதாக. ஆண்டவரே, என் வெளி தோற்றம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் என் உள்ளான ஆவியில காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை எனக்குள்ள வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அது வெளிப்பட்டு வரட்டும், அது வெளிப்பட்டு வரட்டும். அது எனக்கு எதிராய் நிற்கிற எல்லாவற்றையும் முட்டி கீழே தள்ளட்டும், ராஜ்யங்களை பிடிக்கட்டும், அபிஷேகமாய் மாறட்டும், செழிப்பாய் மாறட்டும், ஐஸ்வர்யமாய் மாறட்டும், ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நீர் என் கொம்புகளை காண்டாமிருகத்தின் கொம்புகளாக்கும் என்று தாவீது ஜெபித்தது போல இந்த பகல் வேளையில கொம்புகளை காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்புகளாக்கும், நன்மைகளால் திருப்தியாக்கும், கிருபைகள் பெருகட்டும், பரிசுத்த ஆவியானுடைய பலன் உண்டாகட்டும், எல்லா காருண்யமும் பெருகி வரட்டும். சம்பூர்ணப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், பயங்கள் இருக்கிறதோ, எதெல்லாம் அழிக்க முடியாதுன்னு மேலே எந்திரிச்சு நிற்குதோ, எதெல்லாம் போராடி நிற்கிறதோ, அவைகளையெல்லாம் உடைத்து கொண்டு போகத்தக்க ஒரு காண்டாமிருகத்தின் பலன் உண்டாகட்டும், ஜெய கம்பீரம் உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானுடைய ஆரோக்கியம் உண்டாகட்டும், எல்லா நன்மைகளும் பெருகி வரட்டும். ஆசீர்வதிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரே,
முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரே. என் ஆத்மாவை கர்த்தரை சோதரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.